எப்படி வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நைட்டு 8 மணி ஆகுதுங்க. இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்குது இங்கே மலேசியாவில். ஹேர் கட் பண்ணலாம்னு நம்ம எப்போவும் போகிற சலூனுக்கு போயாச்சு. நல்ல வேளை கடை ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகுது. மிஷின் கட்டிங் தான், அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இனி போய் குளிக்கணும். தண்ணி தாகமாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சுருந்தேன், அதை எடுத்து குடிச்சிட்டு திரும்ப ஃபில் பண்ணி உள்ளே வச்சாச்சு. அப்புறம் அந்த பயிர் காலையில் ஊற வச்சுருந்தோம். அதில் உள்ள அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப ஒரு தடவை அலசன அதை நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அது நல்லா க்ளீன் ஆகிடும். அது க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் எடுத்து லேசாக அதில் தண்ணியை மட்டும் புழிஞ்சிட்டு அப்படியே அதை எதில் எடுத்தீங்களோ அதிலே வச்சு மூடி வச்சுருங்க. காலையில் நீங்கள் திறந்து பார்க்கையில் அது நல்லா அந்த வேர் வெளியே வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டைம் ஆயிடுச்சு, எஸ்ஸா தொழுதுடலாம். எஸ்ஸா தொழுதுட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஏன்னா இங்கே எப்போ மழை வரும் தெரியாது. கரெக்டாக நான் என்னைக்கு துவைக்கிறேனோ அதுக்கு அடுத்த நாள் கரெக்டாக மழை வந்துடும். ட்ரெஸ்ஸு காயறதுக்கு 2 நாள் ஆகும். டைமர் செட் பண்ணியாச்சு. அலாரம் அடிக்கிறதுக்கப்புறம் நம்ம போய் எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டை எல்லாம் நல்லா பூட்டியாச்சு. ஏன்னா நம்ம ஏரியாவில் பேய் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தால் அடுத்த வீடியோவில் பேயை எடுத்து போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்கள். நாளைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, டைம் கிடைக்கல. இப்போவே அதை வெள்ளை சட்டை அயன் பண்ணி வச்சுருவோம். நாளைக்கு போட்டு போகலாம். பக்காவாக இருக்கு. புதுசா இல்லை பழசு? வேறு லெவலில் முடி விட்டுருக்கிறான். ஐயோ ஐயோ, என்னத்தை சொல்ல.